Girly Colours in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolours.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ வளர்ந்து வர்ற அடுத்த ஆக்டர்ஸ்க்கும் வளர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம், பட் அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கும் வந்து ஸ்பேஸ் கொடுத்து தலைவர் வந்து சாமி வெற்றி விழாவில் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் வந்து சியான், தளபதி, சூர்யா சார் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் பயங்கரமாக. பட் when it comes to Thalapathy, he was the first person who kept voicing about SK's growth. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஹீரோ ஆயிட்டையா, துப்பாக்கி பிடிங்கன்னா விஜய் சார் சொல்கிறாரு, கன்னை பிடிங்கன்னு சொல்லலை. இன்னைக்கு தேதியில் துப்பாக்கி டிக்கெட் யார்கிட்ட இருக்கும் அவன் தான் பெரிய ஆளுன்னு சொன்ன சிவகார்த்திகேயனுக்கு தன்னோட சினிமாவை அப்படி எடுத்து கொடுக்குறாரு. சார் நீங்கள் வேறு ஏதாவது முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து சமூக பணி அரசியல் போகிறீங்க, நான் சினிமாவை பார்த்துக்கிறேன். அண்ட் டு மீ ஹீ இஸ் த நெக்ஸ்ட் விஜய். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம படம் பார்க்குறதே தாய்லாண்டுக்கு மசாஜ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி பார்க்குறோம். இது லவ் மேக்கிங், இட்ஸ் அ ப்ராசஸ். ஐ திங்க் நாவல்ட்டி இஸ் சினிமா. இப்போ அமீர் சார் வந்து கொட்டுக்காளி பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எனக்கு அபத்தமாக இருந்தது. யோ, பருத்தி வீரனில் தலித் சினிமா பண்ணவையா நீ? த்ரிஷா அவங்க வந்து திடீர்னு என்ன கன்னித்தீவு பொண்ணா பாட்டில் வர மாதிரி வராங்க, கடைசியில் வருவார் எங்கடா அந்த எல்லோ சாரி அப்படின்னு கேட்பாரு. அந்த பாட்டு வச்சதுக்கு காரணம் வந்து தே ஆர் செலிப்ரேட்டிங் பட் அட் த சேம் டைம் அந்த ஃபைசல் கேங் யுகேந்திரனா ஹி ஹேட் டு கில். இந்த கதையில் சில எமோஷ்னலாக நிறைய வெயிட்டேஜ் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ரெஃபரன்ஸை தான் நோட் பண்ணுறீங்க. ஸ்டார் ஹூ கேன் கேட் தமிழ்நாடு கோ பாங்கர்ஸ் இஃப் தே சீ ஹிம் ஃபார் அலைவ். அவரை வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ரூஃப் மேலே பைக் ஓட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு சண்டை போட வைக்கிறதுன்றது. அண்ட் அந்த ஹோல் தோனி திங் தட் கெட்ஸ் கனெக்டட். அண்ட் ஒருத்தரை பிடிச்சா இன்னொருத்தரை பிடிக்கக்கூடாதுன்னு நீயா ஏன்டா முடிவு பண்ணிக்கிற? தலை ஃபேனுன்றது அது ஒரு மொமெண்ட் இல்லை. அண்ட் அது ஒரு மங்காத்தா பண்ண டைரக்டர்ஸி இது எல்லாமே நம்ம ஒரு ஓவர் 10-15 இயர்ஸ் நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணி அதெல்லாம் வச்சுட்டு தான் படமே பார்க்குறோம். இப்போ எல்லாரும் அதை இது பண்ணி 2 வாட்டி கால் பண்ணி நீ எடுக்கல தான் 1 time பிரசாந்த் வந்துருவாரு. I called you twice because அவங்களுக்குள்ள they might have sent an SOS to Prashant. Yeah. They are all officers. இதுக்கு நான் ஒரு SOS அனுப்புறேன்னு ஒரு டீடைல். அது 126 crores அடிச்சிருக்கு ஒரே நாளில் 2024ல. ஸோ how do you feel about it? நமக்கு ₹1 வராது அதுலேருந்து. பட் சினிமாவுக்கு ரொம்ப தேவையா பார்த்தா எஸ், டெஃபினெட்லி எஸ். பிகாஸ் விஜய்ன்றவர் வந்து தமிழ் சினிமாவோட GDPக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். எல்லாமே திரும்ப அவர் பிரேக் எடுக்க போகிறாரு, அவர் எப்போ திரும்ப வருவாருன்ற வாய்டை மைண்டில் வச்சுட்டே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, விச் இஸ் குவைட் பெயின்ஃபுல். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் கோட் ஹேப்பன். ஏன்னா ரொம்ப டைப் காஸ்ட் பண்ணப்பட்ட ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டார், ஒரு Tier 1 ஹீரோ தன்னோட 50வது படத்துலேருந்து 18வது படத்துக்குள்ளே ஃப்ரம் சுறா டு கோட் ட்ராவல் பயங்கரமாக இருந்திருக்கு. அதுதான் முக்கியம். ஒரு எனி ஃபீல்டு காம்படிட்டிவாக தான் இருக்கும். பட் தமிழ் சினிமா ரொம்பவே காம்படிட்டிவ்ல. வென் யூ ஹாவ் த பிக் கன்ஸ் ஸ்டில் ஃபயரிங், மிஸ்டர் கமல் அண்ட் ரஜினி, அவங்க இன்னும் பரபரப்பாக வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்திலே ஒருத்தர் வந்து தன்னோட ப்ரைம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரைமில் வந்து உச்சக்கட்ட பீக்கில் ஹீ இஸ் ரெடிங் டு இஸ் கெட்டிங் டு பாலிடிக்ஸ் அண்ட் லெட்டிங் கோ சினிமான்றது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்ன்றதை தாண்டி ஐ திங்க் இட் இஸ் டு டூ வித் ஹவு த ஜான்ரா ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஹி டிட் புலி, லியோல ஹி ஸ்டார்டட் டு பிளே ஹிஸ் ஏஜ். சின்ன தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மெர்சலோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கெட்டப் சேஞ்சு, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிகில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹிம். ஸோ எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் ஹீஸ் புஷிங் ஃப்ரம் ஹிஸ் சைட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சினிமா. இல்லைன்னா நீங்கள் இப்போ தெலுங்கு சினிமா எடுத்துக்கோங்க, ஒரு நான் ராஜமௌலின்னா தேங்க்ஸ் விவேக் ஆத்ரேயா இஸ் அ சேவிங் கிரேஸ். ஒரு 5-6 டிரெக்டர்ஸ் தான். அவங்கள ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாருமே டியூ ரெஸ்பெக்ட் டு தேர் ஒர்க் தே டூ ரன் ஆஃப் த மில் ஸ்டஃப். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இன்வேரியபிளி வி ஹாவ் அ ஸ்டோரி டெல்லர் லைக் வெங்கட் பிரபு ஹூ இஸ் always for the boys gang and the youth and so yeah, fun. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய 2 ஜாம்பவான்கள் இருக்கும் போதும் அவங்க கெரியர் இவ்வளோ பீக்கில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் ஹீ டிட் இட்னு.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டர் இப்போது வளர்ந்து வர்ற அடுத்த ஆக்டர்ஸ்க்கும் வளர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம், பட் அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கும் வந்து ஸ்பேஸ் கொடுத்து இனிமே இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சீன் வரும்ல. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அதை அவர் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சோஷியல் மீடியா இல்லாததுனால யாரை எப்படி என்கரேஜ் பண்ணி வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பியூ சின்னப்பா, தியாகராஜ பாகவதர் டயத்தில் இந்த ரைவல்ரி எப்படி இருந்துச்சு, டிஆர் மகாலிங்கம் இவங்கெல்லாம் இந்த டயத்தில் ரைவல்ரி இருந்துச்சா? ஃபேன்ஸ் டைரெக்டாக போய் ஸ்டார் கிட்ட இல்லை சார் அவரோட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க, அவரை என்கரேஜ் பண்ணாதீங்க. வி டோன்ட் நோ ஆல் திஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி கமல் பீக்கும் போது தான் வி ஹேட் மிஸ்டர் பாக்யராஜ் அண்ட் கேப்டன் விஜயகாந்த் ரூலிங் தி இண்டஸ்ட்ரி ஃப்ரம் தேர் சைட்ஸ். தென் த நெக்ஸ்ட் டயர் ஹேட் சத்யராஜ் அண்ட் கார்த்திக் அண்ட் பிரபு அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயங்கரமான கொமராட்ரி இருந்திருக்கு. ரஜினி கமல் பீக்கும் போது தான் ஏர்லி ஸ்டார்ட் ஆஃப் த இயர் பீக்கில் இருக்கும்போது தான் விஜயகாந்த்னு ஒரு ஆள் வரான் மதுரையிலேருந்து, காலி பண்ணுறான் எல்லாரையும். ஹீ கிரியேட்ஸ் இஸ் ஓன் ஃபேன் பேஸ். And there was a Kanth already, there's another Kanth coming from Madurai. So அவங்களுக்குள்ளலாம் பயங்கரமான they had each other's back ன்ற மாதிரி. VP ஃபிலிமில் தான் you get opportunities to do all this. It will be like on reference mela types. Of course Vijay அவர்கள் is being நம்மளும் வந்து தூக்கி விடவும் தந்தையும் இல்லை பாட்டும் கேட்டிருக்கோம். இங்கே வந்து ஷாலினின்னு சச்சினில் அவர் சொல்கிறதையும் கேட்டிருக்கோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமாக இவர் வந்து வேதாள உலகம்னா அங்கே வந்து திரிக்க விடலாமா, அது மாற்றி ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னா அவர் வட்டமும் சிதறமும் இல்லைடா நேர் வழி. ஸோ we've liked this banter between both of them. மாஸ்டர் ஆடியோ லான்ச்லேயே நான் பாட்டு பிளேசர் போட்டு வந்துட்டேன், அஜித்துக்கு தான் சூட் ஆகும். ஸோ அவங்களுக்குள்ள பயங்கரமானது ஒன்று எப்போவுமே இருந்திருக்கு. அவங்க பயங்கர காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் தான் க்ரோ ஆகிருக்காங்க. அந்த ஃபேன் ரைவல்ரி வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி நரேட்டட். அதை சுற்றி ஒரு நரேட்டிவே பில்ட் ஆகிருக்கு இவ்வளோ வருஷமாக. இப்பயும் மங்காத்தாவை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when ஏல் விஜய் டிட் தலைவா, ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஃபில்ம் வித் அஜித். தலையோட அவர் பண்ண படத்தை கிரீடமை பற்றி பெருசாக கம்பேர் பண்ணி பேசினாங்களான்னு தெரில. ஏன்னா கிரீடம் வந்து ஒரு மலையாளம் கிளாசிக் ஃபில்மோட ரீமேக். பட் when பேரரசு டிட் Tirupati with AK, we don't really know if it was compared to Tirupati. They might have spoken about it a bit. May Orkutla தேடி போய் பார்த்தா ஏதாவது கிடைக்கும். ஸோ இது ஃபேன்ஸ் ஓட பெர்ஸ்பெக்டிவ். பட் when it comes to stars, it's a very small community. சினிமான்றது ரொம்ப குட்டி கம்யூனிட்டி. ஆக்டிவ் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன கம்யூனிட்டி. ஸோ they've always been happy about each other's growth and they're nice to everybody. சரக்கு போட்டு க்ளோஸ் ஒன்ஸோட நைட்டு 10-11 மணிக்கு மேலே பேசுறது வேறு. சபை நாகரிகம்னு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தலைவர் வந்து சாமி வெற்றி விழாவில் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் வந்து சியான், தளபதி, சூர்யா சார் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு பயங்கரமாக. பட் when it comes to தளபதி, he was the first person who kept voicing about SK's growth. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஹீரோ ஆயிட்டையா? ஸோ வேற தருணங்களில் அவர் அதை பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அண்ட் அவரை ஈகோலஸ் ஆக்டர்னு சொல்லி ட்வீட்ஸ் போடும்போது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அண்ட் when he heard மாஸ்டர் நரேஷன் கேட்டுட்டு he said don't screw up விஜய் சேதுபதி, give him all the space, let him fucking score. ஸோ பேர் போட்டுருங்க எல்லாமே ஒரு சமம். அண்ட் அவரே கன்ஸ் விடுற கேப்பில் சேது நான் 50 படம் பண்ணிட்டாரு. தளபதி இஸ் டன் ஒன்லி 68 films. ஸோ ரெண்டு பேரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறு. பட் வால்யூமாக பாருங்கள், ஆல்மோஸ்ட் தேர்ன்ற மாதிரி. ஸோ அப்படி Vijay sir has always been there and it's important people are like that. Mount Rushmore மாதிரி ஏஆர் முருகதாஸ், எஸ்ஜே சூர்யா, ஏல் விஜய், வெங்கட் பிரபு, only these few actors have directed both of them. Sorry, these directors have directed both the actors. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளேயே அது ஒரு கம்யூனிட்டி தான். அண்ட் விபி சார் வந்து அடுத்த எஸ்கேவோட படம் பண்ணுறதுனால அப்படி ஒரு மொமெண்ட் நம்ம கொடுத்துடலாம் அப்படி நினைக்கிற ஆள் இல்லை. நம்ம ஜாலியாக அதை கேட்டாலுமே அவர் அப்படி நினைக்கிற ஆள் இல்லை. அவர் இன்ஃபேக்ட் வந்து துப்பாக்கி பிடிங்கன்னா விஜய் சார் சொல்கிறாரு, கன்னை பிடிங்கன்னு சொல்லலை. அதில் இருக்கிற கான்டெக்ஸ்டே என்னென்னா, இன்னைக்கு தேதியில் துப்பாக்கி டிக்கெட் யார்கிட்ட இருக்கும் அவன் தான் பெரிய ஆள்னு சொன்ன சிவகார்த்திகேயனுக்கு தன்னோட சினிமாவை அப்படி எடுத்து கொடுக்குறாரு. யூ see the film, he says துப்பாக்கியை பிடிங்க. அண்ட் என்னோட இன்டர்வியூ வித் சார் பாருங்கள், you will know why துப்பாக்கியை பிடிங்க was used. அண்ட் சார் நீங்கள் இதோட அண்ட் அது எஸ்கேவோட கான்ஃபிடென்ஸை குறிக்குது. சார் நீங்கள் வேறு ஏதாவது முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து சமூக பணி அரசியல் போகிறீங்க, நான் சினிமாவை பார்த்துக்கிறேன். அண்ட் டு மீ ஹீ இஸ் த நெக்ஸ்ட் விஜய்.
And it is nice to brand people like that. Let us put that weightage on them. Basically how it works na VP சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வசீகரத்தன்மை இருக்கு. Everybody likes him. And look at தளபதி விஜய் telling him இது ஓம் படம் உனக்கு என்ன எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிரு. அந்த இன்ட்ரோ ஷாட்டோட பியூட்டி என்னன்னா உருவம் வந்து விஜயகாந்த், ஆனால் அது விஜய்னு நமக்கு தெரியும். நம்ம விஜய் இன்ட்ரோன்னு நினச்சிருந்தா அது விஜயகாந்த் இன்ட்ரோ ப்ளஸ் வாய்ஸில் விஜயகாந்த்லேருந்து விஜய்க்கு வந்துக்கிட்டு இருக்கு. பிரில்லியன்ட் ஐடியா. ஸோ இது எல்லாருக்குமே விஜயகாந்த் தான் அப்படி தானே, ரூபாயே வாங்காமல் தானே விஜய் சாருக்கு நடிச்சு கொடுத்தாரு. நான் தம்மடிக்கிற ஸ்டைலில் பார்த்துன்னு சூர்யா படத்தில் விஜய் பாடியிருக்காரு. இது எப்பவுமே நடக்கிறது. நம்ம புதுசாக கமல் ரஜினி ரைவல்ரி பற்றி பேசுகிறோம். அண்ணாமலை வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ராஜ்கமல் இன் கேரளா. அண்ணாமலையில் அருணாச்சலம். இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாருக்குள்ளேயும் நடக்கிறது தான். இது வந்து அப்பட்டமா தெரியுது. பட் அது ரெஃபரன்ஸாக நம்ம பார்க்கறதுனால அது நம்ம அதை எடுத்து பேசணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப வருஷமாக சினிமாவில் நடந்துட்டு இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சத்யராஜ் பீக்கில் இருக்கும்போது எங்கால ஆண்டவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் படம். சியானை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாருல்ல. ஸோ டு மீ அஃப்கோர்ஸ் சின்ஸ் எனக்கு எல்லாமே கமல் சாரை வச்சு தான் யோசிக்கும் மைண்டு. அவர் தான் இதை ஆரம்பிச்சார். இது எல்லாமே அவர் தான் ஆரம்பிச்சார். ஸோ என்னன்னா ஒரு இந்த பிஜிஎம் யுவன்னாலே நம்ம பிஜிஎம் தான்ப்பா. ஆனால் வந்து இந்த கமெண்ட்ரி வந்து அதை ஓவர்லேப் பண்ணிடுச்சோ, ஏன் வந்து அதை அவங்க கிளைமேக்ஸாக வச்சாங்க, ஏன் ஒரு மெட்டஃபரிக்கலாக நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு. ரசிகனாவும் சரி, விபி சாரோட அவர் வேலை பார்க்குறத வேடிக்கை பார்க்க சான்ஸ் கிடைச்சதுனாலும் சரி, ஐ வுட் சே ஐடியாவா தட்ஸ் பிரில்லியன்ஸ். மியூசிக்கை லெட் கோ பண்ணிட்டு ஃபுல்லாக கமெண்ட்ரியிலேயே ஒரு அனாலஜி அந்த என்டையர் ஒரு அடித்தா அதுக்கு ஒரு ஈக்குவலன்ட், கடைசி அடிக்கு முன்னாடி லாஸ்ட் பால். தட்ஸ் அ நைஸ் வே டு லுக் எட் திங்ஸ். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம படம் பார்க்குறதே தாய்லாண்டுக்கு மசாஜ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரி பார்க்குறோம். இது லவ் மேக்கிங், இட்ஸ் அ ப்ராசஸ். அது நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலலாம் ப்ளஸ் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா சமூகத்தையே கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு வாரத்துக்குள்ளே அடைக்கிறாங்க. எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது வர வர. என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கொடுத்தியான்னு கடைசி விவசாயியில் அந்த சாமியார் கேட்குறதாங்க எனக்கு கூஸ் பம்ப்ஸு. ஹவு டு யூ டேர்ம் அண்ட் ரேட் கூஸ் பம்ப்ஸ்? என்ன பின்னாடி யாரும் வந்து மயிலறகு வச்சு அவங்களை சொரிஞ்சு விட்டுட்டே இருப்பாங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ தியேட்டர் ஃபிலிம், இட்ஸ் மாஸ் ஹிஸ்டீரியா, எவ்ரிபடி ஹஸ் டு சிட் டுகெதர் அண்ட் அப்படி யூஃபோரிக்கா கத்துறது. நிறைய சீன்ஸ் அசுரனில் தனுஷ் கடைசியில் பார்த்து சிரிச்சுட்டு போகிறதாங்க எனக்கு கூஸ் பம்ப்ஸ். ஐ திங்க் இட்ஸ் தி எமோஷன், இட்ஸ் த ட்ராமா, இட் இஸ் ஹவு வி ரிலேட் டு இட். நம்ம படம் தான் பார்க்குறோன்றத மறந்து அழற தருணம் ஒன்று இருக்குல்ல. பிதாமகன்லாம் பார்த்து அப்போ அந்த வயசும் கிடையாது, அந்த ஃபிலாசபியை புரிஞ்சுக்கிற வயசு இல்லைங்க. ஆனால் பிறேன்னு பாட்டு கேட்கும்போது அப்படியே இட் சோக்ஸ் யூ மேன். எவங்க ஒரு அதாவது இந்த மாதிரி டைட்டில் வச்சா படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் சுடுகாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. ஐ திங்க் நாவல்ட்டி இஸ் சினிமா. இப்போ அமீர் சார் வந்து கொட்டுக்காளி பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எனக்கு அபத்தமாக இருந்தது. யோ பருத்தி வீரனில் தலித் சினிமா பண்ணவையா நீ? எவ்வளோ புதுமையை நோக்கி பயணிக்கிற ஆள் நீ போய் வன்முறையாக பார்க்குறேன் கொட்டுக்காளி தியேட்டர் ரிலீஸ்னா. அப்போ தண்ணீர் பாலச்சந்தர் எடுத்துருக்கூடாதா? அக்ராரத்துக்கு எழுதின்னு ஜான் அப்ராம் படம் எடுத்துருக்கூடாதா? புதுமையை நீங்கள் வரவேற்கவே மாட்டீங்களா? அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ்க்கு ஸ்டார் வெஹிக்கிள் ஃபிலிம்ஸில் ஈகோ மசாஜ் மட்டும் பண்ணிட்டு அவனை அப்படியே அதே ஹீரோ தூக்கி ரோட்டில் விட ஒரு 10 பேர் அடிடான்னா அவர் இருப்பாராங்க. விபி சார் வந்து இஸ் நோன் ஃபார் விட்டியான, குயிக்கான, குவக்கான, இன்ட்ரெஸ்டிங்கான என்டையர் ஃபிலிமில் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸே பொண்டாட்டி அவரை சந்தேகப்படுறது தான். என்ன மூச்சு வர மாதிரி கேட்குது பார்த்தா லிட்டரலாக ஒருத்தனை முட்டி போட வச்சு வாயில் கன்று வச்சுருக்காரு. ஸோ நம்ம எல்லாரும் பாக்யராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு செக்ஸ் எஜுகேஷனே பாக்யராஜ் தான் கொடுத்தாரு தமிழ் சமூகத்துக்கு. இல்லைன்னா நோபடி நோஸ் என்னென்ன யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் புத்தக வாசிப்பு அது டோட்டலாக வேறு வேர்ல்டு. அவங்க வெல் இன்ஃபார்ம்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் விவாதிப்பாங்க, பயங்கர படிப்பறிவோடு வருவாங்க. பட் இது கமெண்ட்ரி பத்ரிநாத் அவர் பேசுகிறது தான் அதோட பியூட்டியே. அங்கே இன்னொரு வாட்டி உண்மையாங்க படம் ஃபுல்லாக டேன் போட தெரிஞ்சவருக்கு அங்கே ஒரு டேன் போட தெரியாதா? அது மேட்ரு இல்லை. எங்கே தேவையோ சைலன்ஸ் ஆல்சோ ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸில். பின்னாடி போட்டு பரபரன்னு மியூசிக் அடின்னு அடித்து எதையுமே யோசிக்க விடாமல் லேகை கண்ணுக்கு தெரியாமல் பேக்கேஜ் பண்ணுறதுன்றது எல்லா படங்களுக்கும் நடக்கிறது தான். ஸோ அடுத்ததான் இப்போ நிறைய கேமியோஸ் வந்தது இல்லையா? இப்போ தோனி அவரோட டிஃப்ரென்ஸ் வச்சதெல்லாம் பயங்கரம். அவர் வராரு, திடீர்னு வந்து மட்ட சாங்கில் வர்றது, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ கேமியோஸ் ஏன் இவ்வளோ பில்ட் ஏன் பண்ணாங்க? அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு படம்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனை வாட்டி இப்போலாம் கல்யாண வீடியோ பார்க்குற மாதிரி இப்படி
அப்படி பார்க்க முடியாது. இறங்கி அடித்து என்ஜாய் பண்ணி படத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி. இப்போ த்ரிஷா அவங்க வந்து திடீர்னு என்ன கன்னி தீவு பொண்ணா பாட்டில் வர மாதிரி வராங்க, கடைசியில் வருவார் எங்கடா அந்த எல்லோ சரி அப்படின்னு கேட்பாரு. அந்த பாட்டு வச்சதுக்கு காரணம் வந்து they are celebrating but at the same time அந்த ஃபைசல் கேங் யுகேந்திரனை he had to kill and when he kills Yugandran, Mr. Menon is in shock. That is to tell Menon and also the audience that this guy is a crazy fucker, he'll do anything he wants. when he says அப்பா இவனை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சு நாங்கள் போட்டுடலாம்ப்பா, அப்போ அவனுக்கு வந்து அது ஒரு கில்லிங், அவன் ஒரு கில்லிங் ஸ்ப்ரீல இருக்கான், அவன் ஒரு வெப்பன். இப்போ நீங்கள் சைக்காலஜியில் வந்து பிஹேவியரிசம் ஐ மைட் கோட் இட், ஒரு பர்டிகுலர் ஸ்டடியே இருக்குது, கிவ் மீ அ வேர்ட் ஐ வில் மேக் ஹிம் அ டெரரிஸ்ட் ஆர் அ டாக்டர். சின்ன வயசுலேருந்து ஒருத்தனை நான் இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா அவன் இதுவாக தான் வருவான்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. அதுக்கான பேக் ஸ்டோரி பண்ணியிருப்பாரு படத்தில். அவனுக்கு ஃபியரை இன்ஸ்டிகேட் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி ஒருத்தவங்க, அவங்க ஐ ஃபர்காட் ஹர் நேம், அவங்க ஆர்கே நகரில் நிறைய படங்களில் வருவாங்க. ஐ திங்க் அவங்க தான் விஜய் வசந்துக்கு ஒய்ஃபாக வருவாங்க சென்னை 22ல் உள்ள ஜாப். ஸோ யா அவங்க தான் பயங்கர ஒரு ஹிப்பி மாதிரி. ஏன்னா இல்லைன்னா அதுதான் மேனனோட என் குடும்பத்தை அது ஒரு டைலாகாக டே உன் குடும்பம் அந்த ட்ரெயினில் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுடா, என்ன ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பழி வாங்குறேன்னு இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு குழந்தைய இழந்துட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் அதை திரும்ப நீங்கள் பார்க்குறீங்கன்றது இந்த கதையில் சில எமோஷ்னலாக நிறைய வெயிட்டேஜ் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ரெஃபரன்ஸை தான் நோட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி தெர் ஆர் இஃப் யூ லுக் அட் சர்டன் இன்ட்ரிகசிஸ் இன் த ஃபில்ம், அவர் கவரப் பண்ணுறதுக்காக ஒய்ஃபை சமாளிக்கிறதுக்காக தான் அவங்கள திரும்ப ஹனிமூன்னு சொல்லி தாய்லாந்து கொண்டு போகிறார். தாய்லாந்து போகிறதுனால தான் பையன் கொல்லப்படுறான், பையன் கொண்டதுனால தான் திரும்ப கான்ஃப்ளிக்ட் இன்சைட்டிங் இன்சிடென்ட்டே அங்கே தான் வருது. ஸோ ஜென்ரலாக விபி சார் அப்படி அழகாக எழுதுவார் ஒரு ஃப்ளோவாக. மை ப்ராப்ளம் வித் த ஃபில்ம், இஃப் அட் ஆல் யூ ஹாவ் டு டாக் அபவுட் நெகட்டிவ்ஸ் ரிவ்யூஸ், மை ஒன்லி ப்ராப்ளம் வாஸ் it was a little tacky here and there. The film demanded more. I don't know if it was money or time, but it demanded something more. எல்லா கீ செட் பீஸையும் இன்னும் அழகாக டைம் எடுத்து பெருசாக எடுத்துருக்கலாமே. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு ஹாவ் அ ஸ்டார் ஹூ கேன் கெட் தமிழ்நாடு கோ பாங்கர்ஸ் இஃப் தே see him ஃபார் அலைவ். அவரை வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ரூஃப் மேலே பைக் ஓட்டிட்டு வந்து நிற்க வச்சு சண்டை போட வைக்கிறதுன்றது. And then the whole Dhoni thing that gets connected. And VP sir is a CSK fan. He is generally a liker of a lot of things. அதுதான் நானே அவர் ஸ்கூல்லேருந்து தான் வரேன். எனக்கு ஒருத்தரை பிடிச்சா இன்னொருத்தரை பிடிக்கக்கூடாது, நீயா ஏன்டா முடிவு பண்ணிக்கிற, எனக்கு அப்பா தான் பிடிக்கும் அம்மா தான் பிடிக்கும்னு எவ்வளோ பேரால கரெக்டாக சொல்ல முடியும்? அது சொல்கிறதே அபத்தம். இட்ஸ் நாட் யுவர் பீங் நைஸ் டு தெம், இட் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் யூ கிவ் டு த. ஸோ அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அது ஒரு செப்பரேட் டாபிக் தோ, பட் that's how it works. It is to do with how you appreciate a lot of things, like a lot of things. See, it's a Vijay film. நீ யார் ஃபேன்? அப்பா, நான் அப்பா என் பொண்ணுக்கிட்ட கேட்குறேன் நீ யார் ஃபேன்னா பொங்குன்னு ஒரு விடுறான். அவள் ஆக்சுவலாக டிஓபி மணிகண்டன் சாரோட பொண்ணு. அந்த பொண்ணு இந்த நைஸ் காஸ்டிங் ஆக்சுவலி. ஷி லுக் வெரி பிரிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன் ஸ்க்ரீன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த பொண்ணு. அவங்க சாயல் இருந்தது, அந்த விஜய் அவர்கள் அந்த டோன் இருந்தது. ஸோ அவங்க தலை ஃபேனுன்றது அது ஒரு மோமெண்ட் இல்லை. அண்ட் அது ஒரு மங்காத்தா பண்ண டைரக்டர்ஸி இது எல்லாமே நம்ம ஒரு ஓவர் 10-15 இயர்ஸ் நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணி அதெல்லாம் வச்சுட்டு தான் படமே பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாட்டை பற்றி சொன்னீங்க இல்லையா, இந்த ஸ்பார்க் பாட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து மட்ட சாங் வந்து டக்குன்னு அப்படியே அப்ரப்டாக ஒரு சீன்லேருந்து அப்படியே கட் பண்ணி ஒரு பாட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. ஐ திங்க் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இப்போ நீங்கள் சொன்னது ஏன்னா அந்த மட்ட சாங் வச்சதே கடைசியில் அவரை கில் பண்ணி அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? தட்ஸ் யூ கவர் அப் திங்ஸ். இல்லை இப்போ ஒரு டயத்தில் படங்களில் வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர குத்து பாட்டுன்னா ஆப்ரேஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கும், பேக் ஹெண்டில் யாராவது போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பாட்டு பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பார்க்கே பப்புக்குள்ளே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் வராரு, ஏய் போங்கடான்னு ஒன்னே பப்புக்குள்ளே போனால் பப் செட்டப்லேயே ஸ்பார்க், அதே ஹோட்டலில் பப் செட்டப்பில் ஸ்பார்க் போயிட்டு இருக்கு. அஜ்மலை வந்து விஜய் சார் இங்கே பார்த்து ரியாக்ட் பண்ணுறாரு. அப்படி கூட நீங்கள் அந்த பாட்டை பண்ணியிருந்துருக்கலாம். பட் உங்க நாளில் பார்த்தான்னு அங்கே ஒரு ஃபுல் செட் சாங்காக போயிட்டதுனால தான் இது ஒரு டீவியேஷனாக பார்க்கப்படுது. இல்லைன்னா அதையும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமேன்றது தான். விபி சாரோட ஸ்டோரி வேர்ல்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சென்னை 28-2ல் இவங்களை வந்து வீடியோ எடுத்து வைபவ் மிரட்டிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வைபவ் வருவார், பிரேம்ஜி உங்களை நான் சாங்கில் பார்க்கவே இல்லைன்னு கேட்பாரு. புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? உங்களை நான் சாங்ல பார்க்கவே இல்லைன்னு. விபி படத்துல ஸ்கோப் இஸ் ஹியூஜ். இட்ஸ் அ குவர்க் செட்டப். இட்ஸ் லைக் டாட் பிலிப்ஸ் மீட் தமிழ் சினிமா. நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஜாலியா. ஸோ அப்படி ஒரு ஸ்கோப் ஒண்ணுமே இல்லை. இப்போ எல்லாரும் அதை இது பண்ணி 2 வாட்டி கால் பண்ணி நீ எடுக்கல, தான் 1 டைம் பிரசாந்த் வந்துருவாரு.
I called you twice because அவங்களுக்குள்ள he might have sent an SOS to Prashant. They are all officers. இதுக்கு நான் ஒரு SOS அனுப்புறேன்னு ஒரு டீடைலிங் அவசியம் இல்லை. And இன்னொன்று ஒன்று சொல்லிட்டா, when you decide to like a film, you defend it till the end. If you don't want to like it, you will find 1,000 reasons to dislike it. For me, I can't work like that. I can't function like that. For me, cinema is important, the wave is important, newness is important, trend is important, breaking trends is even more important. அப்படி இருக்கும்போது உங்கள் பைனரியாக என்னால் பார்க்க முடியல. இப்போ பிரியமுடன் படம் இல்லைன்னா ATM இந்த படங்கள்லாம் வந்து அவர் ஆன்டகனிஸ்டாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்துலையும் வந்து இப்போ இந்த ஒரு பீக் கெரியர்லையும் வந்து அவர் மறுபடியும் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் எடுத்து பண்ணுறது, அந்த டீஏஜிங், அதெல்லாம் உங்களுக்கு ஹவு இட் ஒர்க் ஃபார் யூ? அவர் லிமிட்டேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஃபங்க்ஷனாக ஒரு ஆக்டர்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். But to me, he is an actor who actually wants to explore, who actually wants to try out new things. அதுக்கான டைரக்டர்ஸ் வர வரைக்கும் அந்த ஆள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்காரு, which speaks volumes of his sensibilities. கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி டயத்தில் அந்த 2000 to 2010 வரைக்கும் இருந்த அந்த ட்ரை பீரியடில் ஒரு ஃபார்மலாக கமர்ஷியல் சினிமா ஒன்று இருந்துச்சு. பிகாஸ் he saw கில்லி, then he saw திருப்பாச்சி, then he did a திருமலை which was actually the film that gave him that action hero tag. அது வரைக்கும் எங்கால் பக்கமாக டைலாக் பேசிட்டு லவ் பண்ணிட்டு கருத்து சொல்லிட்டு சும்மா ஓப்பன் பண்ணாலே பேசிகிட்டு இருப்பார் பயங்கரமாக. ஏன்னா அந்த டயத்தில் படங்கள் அப்படி இருந்துச்சு. ஸோ அவருக்கு என்ன வருமோ அது ரொம்ப தெளிவாக, லைக் சே தோனி தான் ஹெலிகாப்டர் ஷாட் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட். பட் ஹி கெப்ட் ஒர்க்கிங் ஆன் இட் ஸோ தட் பால் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நான் எப்படி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கலான்றது மட்டும்தான் தோனியோட எஃபர்ட்டாக இருக்குது. விச் இஸ் விஜய். எவ்வளோ அன்சர்டனிட்டிஸ்க்கு நடுவில் எனக்கு வர்றதை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணலாம் அப்படின்றது மட்டுமே. such a trained actor, he is actually able to perform. இவங்க மிஸ்டர் ரஜினி, விஜய், இவங்க மெயின் ஸ்ட்ரீம் ஆக்ஷன் ஹீரோஸ்லாம் நம்ம ரொம்ப லிமிட் பண்ணிடுறோம். இதே படத்தில் ஈக்குவலைசரோட ரெஃபரன்ஸ் வரும். தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்போம். டென்சல் வாஷிங்டன் மாதிரி ஒரு நடிகனை நீங்கள் கூப்பிட்டு வந்துட முடியுமா? பட் டென்சல் வாஷிங்டன் இஸ் ஸோ யூனிக் தட் he can be Kamal and also Rajini. He will go do someone பயங்கர ஆட்சியாக அதாவது. இன்ஃபேக்ட் the film that he got Oscars for, he played a cocky, badass, கேவலமான ஒரு காப்பாக நடிச்சிருப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் அவ்வளோ எம்பத்தட்டிக்கான ஒரு ரோலை அவரால் பண்ண முடியும். டாம் ஹேங்க்ஸ் can't do equalizer, டென்சல் கேன் டூ ஈக்குவலைசர். ஸோ அந்த மாதிரி தான் நான் விஜயை பார்க்குறேன். ரொம்ப நாளாக அந்த பாவத்தை நம்ம ஈக்குவலைசர் பண்ண விட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ நடந்துகிட்ருக்கு, நடுவில் காவலன்னு ஒன்று பண்ணார், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ இன்னசென்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக, லேயர்டாக. டு மீ கத்தி இஸ் இஸ் பெஸ்ட் ஃபிலிம் இன் ஆல் ஆஃப் 68 ஃபிலிம்ஸ். டு மீ கத்தி இஸ் இஸ் பெஸ்ட். கத்தியில் ஹீ வாஸ் பீக் மேக்ஸ். இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் ரிட்டையர்மெண்ட். நீங்கள் கோட் வந்து ரிட்டையர்மெண்ட் பீக்கு கிடையாது. கத்தி வாஸ் பீக் மேக்ஸ். ஒரு பக்கம் கத்திங்கிற கதிரேசன்னு சொல்லி ஒரு ஒரு குறுக்கெடான ஒரு திருட்டு பையன், இன்னொரு பக்கம் ஒரு கண் சமன்ற ஒரு ஒரு மேனரிசத்தை வச்சுட்டு ஒரு நிராயுத பாணியாக நிற்பார். That was a nice variation to the character that he offered. And மெர்சல் ஃப்ளாஷ்பேக், ரொம்ப சீசன்டான நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்டால தான் அதை பண்ணவே முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது it's so nice to see him touch upon all these things. He is the most improved actor after Surya. So, Vijay sir's confidence was a little higher when he came to the industry. Mr. Surya was a very soft spoken, ரொம்ப shy introvert. அவர் பார்த்தீங்கன்னா டான்ஸு, நடிப்பு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே க்ரோ ஆகிட்டு வந்த ஆட்கள் இவங்கெல்லாம். And all of them are so they are an integral part of our life-ன்றதுனால நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம், அவங்கள அணுவாக ரசிச்சிருக்கோம். கில்லி மாதிரி ஒரு படம்லாம் அந்த ஏஜ்லலாம் when Gilly happened, I think he was 32, 30, 28, 30. Big stuff. not easy. And when Mr. Simbu directed Manmadan, so-called, or probably Ghost directed it, he was 20, 21. When Dhanush entered cinema, he was a child. அந்த கர்ஸ் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து இதில் தான் உடஞ்சது இல்லை, இவர் தான் உடைச்சிருக்காரு. நம்ம இந்த 2024 spell has been broken. Yeah. To a lot of people, second half worked. That's because setting அழகா பண்ணிட்டாங்க. In fact, interval was supposed to be bigger. அந்த மெட்ரோ ஃபைட் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்குற கண்டென்ட் வேறு, பட் இந்த கண்டென்ட் இந்த 24 ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு ஒர்க்கு போகுதுல்ல, விச் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
இப்போ நீங்கள் ஹாலிவுட்டோ பாம்பே கூட எடுத்துக்கோங்களேன், எல்லா படமும் சிங்ஸ் அவுட். எல்லா படமும் இப்போ ஒரு பாம்பே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு டிஓபி ஹையர் பண்ணுறாங்கன்னா ரைட் ஃப்ரம் த அக்ரிமெண்ட் டு ஹிஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரிஃபர்ட் சீட்ஸ், டு த நியூஸ் பேப்பர் தட் ஹி லைக்ஸ் டு ரீட் இன் த மார்னிங், டு த பிராண்ட் ஆஃப் மினரல் வாட்டர் தட் ஹி வாண்ட்ஸ், அட் த செட்ஸ் வரைக்கும் எக்ஸல் ஷீட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. தமிழ் இன்னும் அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஐ எம் நாட் ஈவன், நான் ஏஜிஎஸை பின் பாயிண்ட் பண்ணல, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாகவே ஏகப்பட்ட ஆர்கனைசேஷனல் கேஆஸ்க்கு நடுவில் தான் படம் பண்ணுறோம். பெர்மிஷன் இஷ்யூஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கே மூவி மேக்கிங்காக இருக்குது. பிளான் பண்ணி இதை இப்படி எடுக்கணும் அப்படின்லாம் மணிரத்னம் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு யோசிச்சு பாருங்களேன், ரஜினி சார் நீங்கள் பேக்கப் சார் 1 மணி மத்தியானம் பேக்கப், ஒரு 5:15 வந்துருங்களேன், ஒரு ஷார்ட் மட்டும் எடுக்கணும். புரியல என்னது? இல்லை சார் ஒரு ஷார்ட்டா? இல்லை சார் அந்த சன்செட்டில் நீங்கள் அப்படி நின்று அப்படி திரும்ப, ஓ என்னையா அப்படின்னு ரஜினி கேட்கல. ஆக்டர்ஸ் எப்போவுமே வாங்குற காசுக்கு மேலே சப்மிட் பண்ணி தான் நடிக்கிறாங்க. பட் அந்த பிளானிங் வேணும்ல. இப்போ ரவி கே சந்திரன் சீசன்டு தக்லீஃப் எடுக்கிற டிஓபி டாப் ரைட்லாம் வந்தால் ஷூட் ஸ்டாப்பு. அப்போ எப்படி நீங்கள் ஒரு மீட்டரை மெயின்டைன் பண்ண முடியும்? நீங்கள் பார்த்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்ல, தட் வாஸ் ஷார்ட் வித் அ மினியேச்சர். டு யூ ரியலைஸ்? They made a toy train and shot the exterior portions. Because திலீப் சுப்ராயன் அந்த லொக்கேஷன் போகும்போது 57 டிகிரி, ஸ்கின்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு, வாயெல்லாம் வெடிச்சு. Nobody knows all this. So much goes into the making of a film. ஒரு சாதாரண இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு போடுறதுக்கு இடுப்பில் ஒரு ஹார்னஸ் மாட்டி ஸ்லிங்கில் போட்டு பின்னாடி 4 பேர் கிணத்துல இந்த கவிதை ஏன் தெரியுமா மாதிரி ஒரு 4 வாட்டி இழுக்கணும். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மேஜிக்கெல்லாம் மறக்கடிச்சு அவங்கள வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தான் சினிமாவோட வேலை. பட் இஃப் யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் டு மோர் ஹேக்ஸ் டு மேக் ஃபில்ம்ஸ் எஃபர்ட்லெஸ்லி, லைக் வாட் மலையாளம் சினிமா டஸ். 20 பேர் கிளம்புறாங்க, காலையில் 7 அங்கே 12 hour கால் ஷீட். தே ஷூட் 3 to 5 scenes a day. நம்மளால் ஒரு நாளைக்கு 2 சீன் மேலே எடுக்க முடியாது. விபி சார் இஸ் நோன். அண்ட் பாருங்க, அவங்க ரிலீஸ் டேட்டை வச்சு தான் படமே ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஎஃப்எக்ஸு, அதுக்கேற்ற மாதிரி டிஏஜிங்கு, அதுக்கேற்ற மாதிரி ஊறுப்பட்ட விஷயங்கள். when we speak about de-aging, when we speak about the villain factor, விஜயை வந்து வில்லனா வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். மங்காத்தால AK kid worked and then he did வரலாறு. He's done a couple of films where the baddie attitude works more for Mr. AK. அவர் 100 பேரை காப்பாத்துறது பிடிக்குமா இல்லை நல்ல மனுஷனை போட்டு தள்ளுறது பிடிக்குமானா போட்டு தள்ளுறது தான் பிடிச்சிருக்கு. விஜய் இஸ் நாட் தட். அவருக்கு அது உட்காராது. அவரை வில்லனா கன்வின்சிங்காக காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால அவர் பயங்கர நியூராட்டிக்கான ஒரு கிரேசி கில்லரா காமிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு காக்கியா எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரு சைக் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அது எப்படி ஒரு ஒத்துக்கிட்டு அதை பண்றது? இல்லை அதுதான் சொல்றேன், ஆக்டர்ஸ்க்கு என்னங்க எக்ஸைட்மெண்ட்? புதுசா ஒரு ரோல் தான் எக்ஸைட்மெண்ட், புதுசா ஒரு கேரக்டர் தான் எக்ஸைட்மெண்ட். லெட்ஸ் டேக் சியான். இஸ் த லாங்கஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் கமல்ஹாசன் ஃபார் நாவல்டி. அவருக்கு அதுதான் எக்ஸைட்மெண்ட். அவர் அஃப்கோர்ஸ் அவர் ராஜபாட்டை மாதிரி ஒரு பிரீதருக்கு ஒரு படம் பண்றதும் இருக்கு. பட் லுக் அட் ஹிம் டு பிளே ஷான் பென்ஸ் ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் ஐ எம் சாம் இங்கே எடுத்துட்டு வந்து விஜய் பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணார் தெய்வ திருமகள். எனக்கு தெரிஞ்சு சேதுக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு அழுதுகிட்டே எல்லாரும் தேட்டர் விட்டு வெளியே வந்தாங்க வித் ஹாப்பி டியர்ஸ்னா அது கண்டிப்பாக தெய்வ திருமகள் தான். ஸோ அதனால ஆக்டர்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு டூ நியூ திங்ஸ். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விபிக்கே உண்டான அந்த ஒரு விட்டியான ஒரு இதுனா எப்படின்னா, சும்மா கிளைமேக்ஸ்ல சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது டே பூமர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமா சிரிக்கும்படி எப்படி அவர் வந்து அது எழுதணும்னு நினைக்கிறார். பிகாஸ் யூ க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் விபி அப்படின்னால நான் கேட்கிறேன், அவர் ஜென்ரலாவே அப்படிதான் பேசுவாரு, அதுதான் அவர் இயல்பா எழுதுறாரா? எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் சென்சர்ஷிப்பே இல்லாம ஒரு படம் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ். That's because he's so fun. Aalaave he's so personave he's so fun that a VP film has a capacity to transform him to anything at any given point of time. Avlo jollyana or all. I think next year we are celebrating his 50th birthday. Tell me a director at the age of 50 who's as youthful as Mr. Venkat and who's relevant to the youth. He is so எங்களோட தான் சுற்றுவார், அப்டேட்டடாக இருப்பார், எல்லாத்தையும் படிப்பார், அதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷங்க. அந்த நல்ல மனுஷன்றது எங்கேருந்து வருதுன்னா எல்லாரையும் அகாமடேட் பண்ணுவார் எல்லாருக்கும். அண்ட் he doesn't fake it.
இதே படம் எடுத்துக்கோங்களேன், இதில் விபி கேங். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஐபிஎல் சினாரியோ நடந்துட்டு இருக்கு. அப்பா விஜய் ஓடி வந்து ஒருத்தர் பக்கத்தில் வந்து நிற்பார், ஒருத்தர் கைத்தட்டி. அந்த பக்கத்தில் நிற்கிறவர் வந்து கலர்ஸ் டிவியோட ஹெட்டு, அவர் விபி சாரோட ஃப்ரெண்டு. அவருக்கு கூட அங்கே சான்ஸுங்க, நீ விஜய் பக்கத்தில் நில்லு இந்த சீனில். லுக் அட் ஹிம், ஹீஸ் அகாமடேட்டிவ் ஆஃப் எவ்ரிபடி. அவரோட கேங்கையும் கொண்டு வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஐ ரிமெம்பர் டூயிங் அ வீடியோ. நான் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏதோ ராம் சரண் தேஜா படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி எங்களால் நடந்து வந்துட்டு இருந்தது. நான் அதுக்கப்புறம் எடிட் வீடியோ, இட் வென்ட் சூப்பர் வைரல். பிரசாந்த்ங்க எவ்வளோ பெரிய ஹீரோ. ஸோ இட் வாஸ் நைஸ். அண்ட் ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு இயல்பிலேயே ஸ்டைல் இருக்குன்னா அது பிரபுதேவா சார் மட்டும்தான். பிடி இஸ் அமேஸ் மேக்ஸ். யூஸ் த என்னங்க அட்லி சம்பளம் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 10-15 years back he was getting 30 crores as a director. A seasoned choreographer who's godlike figure when it comes to dance, took up direction and just gave industry hits in all languages, in Tamil, Hindi and Telugu. 3 languages. He was pan director. Shankar sir couldn't give success in Hindi. A.R. Murugadas couldn't give success in Hindi. அது ஒரு டான்ஸ் இது மாதிரி வச்சு choreographer. ஸோ இவங்கள நம்ம லெகசி பேசவே மாட்டோம். நம்ம எல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை, எல்லாம் ஒன் ஃப்ரைடே. when Prashant sir was considered for that role, Vijay sir kept saying, dude, he's a bigger star than me, give him due respect. சும்மா கூப்பிட்டுலாம் ரோல் கொடுக்காதீங்க, பயங்கரமாக பண்ணுங்க, அவருக்கு சூப்பராக இருக்கும். So PD and Top Star had a separate action blog. So it's nice. சயின்ஸ் ஃபிக்ஷனாக போயிட்ட மாதிரி இருந்தது டுவர்ட்ஸ் த எண்ட். லைக் வாட், இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்தது, திடீர்னு வந்து எப்படிப்பா இதை சயின்ஸ் ஃபிக்ஷனில் முடிச்சிங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஒரு அப்படி இருந்தது. அது why? The science fiction part was supposed to come from the interval. It was changed for certain reasons. So என்னை பொறுத்த வரைக்கும் விபி சார் இஸ் அ ஜான்ரா, பியூர் ஜான்ரா ஃபில்ம் மேக்கர். அவரோட கேங்கை வச்சு ஜானர் படம் பண்ணுவார். Chennai 28 sports, mass, you know what it was. It was a very spooky horror. Maanad is a time loop film. So Maanad பண்ணதுக்கப்புறம் everybody was hoping ஏதோ ஒரு, and it is nice to see Mr. Vijay part of அந்த மாதிரி ஒரு genre. So the whole clone ஃபண்டா, the OG ஃபண்டா, அது இன்டர்வியூலே வந்திருந்தா நான் இன்னும் எக்ஸைட் ஆகிருப்பேன். Imagine lot of Vijays in a single scene, more than 5-6. They all could be clones, right? Part 2 எடுக்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அப்படிதான் ஹோப்ஃபுல்லாக எல்லாம் ஒரு எண்டு கொடுப்பாங்க. பட் எல்லாமே ஈவெண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. இப்போ இவர் போயிட்டு 26 எலெக்ஷனை முடிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இஸ் பிளானிங் டு கம் பேக், தென் கோ டு கேன் பி a nice follow. எனக்கு இப்போ நான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது, ஐ திங்க் இஃப் த சிவகார்த்திகேயன் ஃபிலிம் இஸ் அ குட் ஸ்பின் ஆஃப், then probably it adds more value. Because in the film you saw Sivakarthikeyan, in the film I saw a SAS employee, I saw another SATS employee. Otherwise why should அந்த வாஷ்ரூம்ல எஸ்கே மட்டும் தான் இருக்கணுமா? நான் அப்படி பார்க்குறேன். இந்த கூட பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சாலும் நிலைமையில அவர் இல்ல. But maybe if I talk to him I'll tell him. But he inspires from everything. Yeah, absolutely. ஸ்னேகா அண்ட் தளபதி அவங்களோட காம்போ நீங்கள் பேசியிருந்தீங்களா, ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். ஏன்னா அதை வைக்கணும்னே அவசியம் இல்லை, ஆனால் அந்த வசீகரா வச்சார்ல அந்த பின்னாடி அந்த ஃப்ரேமில், அங்கே இருந்து ஓகே இதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இட் மேக்ஸ் இட் கியூட் இல்லையா? அகெயின் குட் ஆக்டர்ஸ் காம்ப்ரிஹெண்ட் ஈச் அதர். வசீகரா பெருசாக போகல, பட் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் படம். விஜய் சார் வந்து அகெயின் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ, என்னைக்கு ஒருத்தருக்கு ஹியூமரும் டான்ஸும் ஆக்ஷனும் வருதோ அவன் தாங்க typical template Tamil hero. SK is growing because he is able to handle those 3 areas really well. So Vijay nale namakku humor la vandu left hand assault. So Sneha ma'am அவருக்கு இருக்கிற அந்த 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 அழகா இருக்குல்ல அது. I don't want to use that word that everybody uses, but it's about how actors comprehend each other. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் தான். She is actually, I think technically she is pregnant. Look at the beauty of the scene. She is pregnant. After a long time her body is okay to make love to her husband and she is getting ready, but the son is not allowing. That's how a family is. That's how it works.
அண்டு அவர் அவங்கள சமாளித்த விதம், அவங்க அழுத விதம், அவங்க கன்ஃபரண்ட் பண்ணாங்களே, நான் என்கிட்ட படிப்பு இருக்குது, நானே சம்பாதிச்சுக்கிறேன், நானே என்னை பார்த்துக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து, சார் நாங்கள் சண்டை போட்டுலாம் பிரியல, கில்ட்டுனால எங்களே நாங்கள் தண்டிச்சுக்கிறோன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு விஜய் படத்துலலாம் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக நம்ம, ஐ மீன் we've seen emotional things, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த சீன். ஸோ இட்ஸ் ஸ்னேஹா டூட், இட்ஸ் புன்னகை அரசி at the end of the day. வசூல் ராஜாலாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்காக பார்த்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்னேகாவும் பார்த்தோம். அந்த புடவை அவங்களுக்குன்னே வாங்கின மாதிரி இருக்கும், அந்த ஐடி கார்டும் அவங்களோட. she's very classy. She grew up in Dubai. She's a very classy person. நல்லா இருக்கும் அவங்களோட நடிப்பு. ஜென்ரலாகவே விரும்புகிறேன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. புதுப்பேட்டை ஆல் டைம். So she's a killer performer. And generally we simp over beautiful women in general. So as much as it was Meenakshi or Trisha or whomsoever it may concern, Trisha of course altogether அவங்க ஒரு league of her own. She's the goat in her own, ways. It's nice to see ஸ்னேகால. and ஸ்னேகா வந்து ஒய்ஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. அவங்கள வந்து traditional, I don't want to, it's not the right way to say it, but probably you tend to kind of girl next door. I am saying நாங்க பசங்களை பெர்ஸ்பெக்டிவ்ல okay இவனுங்க எங்கேயே அந்த ஹீரோயினோட தாலி கட்டி குடும்பம் நடத்தி இவனுங்க பாட்டுல இவனுங்க இருப்பானுங்க கூட, அந்த மாதிரி we tend to fantasize heroines. Okay. We fancy heroines. So ஸ்னேகான்றவங்க வந்து ஒய்ஃப் மெட்டீரியல். அதனால அவங்களுக்கு இந்த ரோல்லாம் வந்து டெய்லர் மேட் தான். குட் ஹேவிங் கான்வர்சேஷன் வித் யூ ஆஃப்டர் லாங் டைம். ஒரு சினிமா பத்தி மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூ திங்ஸ் இன்டர்வியூலாம் வரணும் பேசுங்க. இல்ல சார், உங்க கூட பேசுறது இன்னும் நல்லா இருந்துச்சு, அது மாதிரி சொல்றேன். Thank you. Girly Colours in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolours.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.